அட இந்த ரோட்டில் யாரா பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கா? எங்க இந்த ரோட்டில் பஸ்ஸு போகுதுங்க. ஓ மை காட், ரோடை பார்த்தீங்களா? வேற மாதிரி இப்போ தான் இருக்குது அட்வென்ச்சர். மாமல்லகண்டம் போகிற வழி வந்தாச்சு கிட்டத்தட்ட. இன்னும் 12 கிலோமீட்டர் தான். இன்னும் 12 கிலோமீட்டருக்கு இந்த ஒத்தடி பாதையாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம அந்த ரீல்ஸில் பார்த்த வழி அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் போய் பார்த்தா தாங்க தெரியும். இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் தாங்க. இங்கே எப்போனாலும் யானை, காட்டு விலங்குகள்லாம் நிறையா வரும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாமல்லகண்டம் போகிற அந்த ரூட், நம்ம எதிர்பார்த்த அந்த ரூட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிளேஸை பாருங்களேன் நீங்களே. இன்னும் போக போக ஒத்தடி பாதையாக தான் போக போகுதுங்க. வேறு லெவலில் இருக்குது ஏரியா. பா, இங்கே கொஞ்சம் வண்டிகள்லாம் வருது. இன்னும் நம்ம போக போக வந்து இந்த ரோடு வந்து சுருங்கி இன்னும் வந்து ரொம்ப சின்ன ரோடாகிடும். வாவ், இன்னும் வந்து டீப் ஃபாரஸ்ட்குள்ளேயே போகலை. இருந்தாலும் வந்து பாருங்கள் இடம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடேங்கப்பா, நமக்கு இந்தியாவிலே இல்லைங்க, இந்தியாவை கூட இல்லை, நம்ம சவுத் இந்தியாவிலே இந்த கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவிலே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது பாருங்கள். எக்கச்சக்கமாக பாருங்கள். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இது மேக்ஸிமம் இந்த மாமல்லகண்டம்ங்கிற ஊரே நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாதவங்களும் இருக்கலாம். தெரியாதவங்க எதைனா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் உங்களுக்கு ரோடு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப ஒரு சின்ன ரோடாக தான் போணுச்சு. மாமல்லகண்டம் மட்டும் யூடியூப்பில் கூட கம்மியாக தான் வீடியோஸ் இருக்குது. சரி, நாமளும் அதில் ஒருத்தர் ஆகிட்டோம். இப்போ வாய்ஸ் கேட்குமா நான் வேறு தெரியலையே, பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்களா? அது எதுக்கு தெரியுமா? யானை வந்தால் மேலே இருந்து பார்க்குறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் தாங்க. இங்கே எப்போனாலும் யானை, காட்டு விலங்குகள்லாம் நிறையா வரும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். மாமல்லகண்டம்னு போட்டால் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான் வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே யானை வந்து ஜாலியாக நடு ரோட்டில் நடமாடிட்டு இருந்துச்சு. இங்கே நாம் போகிறோம். இன்றைக்கி வந்து ஏதாவது கண்ணில் மாட்டுமா? லெட்ஸ் சி. கோ ஸ்லோ, டேஞ்சரஸ் கர்வ். நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ ட்ரிப்பு போயிருக்கோங்க. ஆனால் அந்த யானையை மட்டும் நம்ம வந்து இந்த ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம பார்த்ததே இல்லை. நமக்கும் வந்து அது அமைய மாட்டேங்குது. நம்ம போகிற டைமில் யானையை ரெஸ்ட் எடுக்கிற டைமாக நம்ம தெரில. ஒரு நாள் நான் யானையை வந்து இந்த விளாகில் கவர் பண்ணுவேன். வாவ், ஆக்சுவலாக இந்த வாவே வந்து நிறைய டைம் சொல்கிறேன்னு கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறது, இது வேறு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாவு தான் இந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. வேறு எதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அடே எங்கப்பா வேறு எதாவது சொல்லலாம். அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போடுறீங்க, இறங்கி போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலன்னு சொன்னாங்க. நம்மளோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைக்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு இந்த இந்தியாவில் எவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணலாம் தான் என்னோடய ஐடியா. அண்ட் இல்லாமல் அதுவும் இறங்கி போய் நான் நிறையா கவர் பண்ணுவேன். அது பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக்லேயே கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பைக்லேயே எவ்வளோ இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசை. இப்போ நம்ம பைக்லேயே பீச் ஓட்டணும் பாருங்கள். பைக்கில் பீச்சில் போய் ஓட்டணும்ல, அந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பேர்ட் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம், தமிழில் சொல்லணுமா பறவைகள் சரணாலயம், மலையாளத்தில் என்னான்னு தெரியவில்லை. அந்த ஊர் பேரே வந்து எந்த போர்ட்லேயும் இல்லைங்க. நம்ம போகிற ஊர் பேர் மாமல்லகண்டம். அந்த ஊர் பேரே எந்த போர்ட்லேயுமே போடல. வாவ், இங்கே தான் செக் போஸ்ட் நினைக்கிறேன். செக் போஸ்ட்டில் யாருமே இல்லை. இந்த மலையெல்லாம் பாருங்களேன். தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தூரிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நாங்கள் எல்லாம் ரெயின் லேயர்லாம் ஆமாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மழை பெய்யுது, இங்கேயும் மழை பெய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் லேயர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எதுக்கு ஒரு சேஃப்டி தானேங்க. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி இங்கே கொஞ்சம் வீடாக இருக்குது. இன்னும் போக போக காடு வர மாதிரி தோணுது.
பஸ்ஸு இங்கே வீடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே யானைக்காக அந்த வேலி போட்டு வச்சுருக்காங்க, அந்த கரண்ட் வேலி. யானையில் நிறையா வரும் போல். என்னங்க ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது? வாட் இஸ் தேர்? அம்மா என்ன இருக்கு? பேர்டா? ஏதோ சம்திங், ஒரு பேர்டு இருக்காங்க மரத்தில். எல்லோரும் வந்து பைனாகுலரில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம்பளும் அடுத்த தடவை பைனாகுலர் வாங்கணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பைனாகுலர். மாமல்ல கண்டம். ஓ மை காட், ரோடை பார்த்தீங்களா? வேற மாதிரி இப்போ தான் இருக்குது அட்வென்ச்சர். ஓ மை காட், செம்ம. வாவ், உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த ஃபீல் வேற லெவலில் இருக்கு. அடர்ந்த காட்டுக்குள் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி சிமெண்ட் ரோடு போட்டு எப்படி வச்சுருக்காங்க. வாவ், அம்மா என்னையா அது? எவ்வளோ சூப்பராக, இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தானே இன்றைக்கி. அட்வென்ச்சர் R15 அட்வென்ச்சர் பண்ணி சுற்றிட்டு இருக்காள். நம்மளா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அண்ணா வழி விடுங்கண்ணா, நாங்கள் முன்னாடி போய்க்கிறோண்ணா. நன்றி அண்ணா. வாவ், ஐயோ காட்டெருமை. எருமையா? இது எருமை, குட்டி எருமை. செம்மையாக இருக்குங்க பிளேஸு, ஒர்த்து. எல்லாம் கூகுள் மேப் கூட எடுக்காதனால தான் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஏய் சார் நின்று ஜாலியாக போகிறாருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இது மசனக்குடி அப்புறம் அந்த மாதிரி இருக்க அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை விட இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. நல்லா இருக்கு. ஒரு கார் வர பின்னாடியே வருது. சார், கண்ணாடி கழட்டினாராம். நம்ம இப்படியே போவோம் மெதுவாக. நல்லா இருக்கு. ஓரமாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா? சிமெண்ட் ரோடு தான் எதுவும் ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சிமெண்ட் ரோடு டேமேஜ் ஆகி அம்மா இங்கே தான் பார்க்குறேங்க நான். இங்கெல்லாம் ஏன்னா வந்தால் கூட வேகமாக போக முடியாது. எப்படி இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே எல்லாம் விட்டுட்டாங்கன்னு தெரியலையே. அவரோட இங்கே புலி, சிறுத்தை, அந்த டெத் ரேட்லாம் கம்மியோ இல்லை இல்லையோ என்னன்னு தெரில. இவ்வளோ இதெல்லாம் விட மாட்டாங்க அங்கே எங்கேயும் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவை பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. வாவ், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வரைக்கும் போனதே இல்லை. ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு குட்டியும் ரோடில்
R15 கத்துது. யானை சாணியாக இருக்குது, ஆனால் யானையை தான் காணும். பா சொல்ல வார்த்தையே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. தனியெல்லாம் வந்தால் ரொம்ப டேஞ்சர் தான். ஏதோ போர்டு போட்டிருக்காங்க, அணில், காட்டு அணில் இருக்காங்களாம். நான் ஜூவில் பார்த்துருக்கேங்க, காட்டு அணில் வந்து ஒரு பூனையோட பெருசாக இருக்கும். என்ன பஸ்ஸெல்லாம் வருதா? அட இந்த ரோட்டில் யாரா பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கா? ஏங்க இந்த ரோட்டில் பஸ்ஸு போகுதுங்க, பாருங்களேன். எவ்வா டேஞ்சர் தான். பஸ்ஸு போட்டோம், பொறுமையாக போகலாம்.